My dear students, today part 6 பார்க்க போகிறோம். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் CMAல MCQ பேங்க்கில் காஸ்ட் அக்கௌண்டன்சியில் பார்க்க போகிறோம். இப்போ கொஷின் நம்பர் 266 இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ நீங்கள் எண்டை ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் அடுத்த கிளாஸும் நம்ம இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு 2 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே 17th முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த MCQ பேங்க்லேருந்து மற்றதெல்லாம் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுவோம், எல்லாத்துலேயுமே போட்டுக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக மற்ற செகண்ட் குரூப்பினுடைய MCQ பேங்க்கும் வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் இன்னொரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது ஜனவரியிலேருந்து. அதில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வெளியூரில் இருக்கிறவங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம், லோக்கலில் இருக்கிறவங்க வந்து ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம், இஷ்டம் இருந்தால். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 266 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரீசன் ஃபார் அன் ஐடில் வேரியன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஐடில் டைம் வேரியன்ஸ். நல்லா கொஷினை நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. ஐடில் டைம் வேரியன்ஸில் எது ரீசன் இல்லை அப்படின்றாங்க. வேஜ் ரேட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ரீசன் இல்லை. ஆனால் மிஷின் பிரேக் டவுனு, இல்னஸ்ஸு, இன்ஜுரி டு ஒர்க்கர்ஸு, நான் அவைலபிலிட்டி, இதெல்லாம் என்ன இது ரீசன். அப்போ எது ரீசன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வேஜ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது சம்மந்தம் இல்லாதது. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 267. During September 300 labor hours were worked for a total cost of 4,800 rupees. The variable overhead expenditure variance 600. அதுவும் அட்வர்ஸில் இருக்குது. Overhead are assumed to be transferred to the direct labor hours of acting hours அப்படின்னு கேட்குறாங்க. கொஷனில் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் லேபர் ஹவர். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் லேபர் ஹவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, லேபர் ஹவர்ஸ் ஒர்க்டு ஃபார் டோட்டல் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது 4,800 கொடுத்துருக்காங்க. சரி, வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் வந்து 600A அப்படின்னா அட்வர்ஸ் மைனஸில் இருக்குது, 600 ரூபாய், அதையும் சொல்லியிருக்காங்க. ஓவர்ஹெட்ஸ் ஆர் அசியூம் டு பி ரிலேட்டட் டு த டைரக்ட் லேபர் ஹவர்ஸ், இது ஜென்ரலாக வர்றது தான். வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் லேபர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதில் உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட்டு ஈக்குவல் டு அதில் என்ன சொல்கிறான், கேலண்டர் வேரியன்ஸ் இருக்குது, ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, மைனஸ் 600 rupees அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு ஆக்சுவல் காஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 4,000, அதாவது 300 லேபர்ஸ் ஒர்க்டு ஃபார் யூ டோட்டல் காஸ்ட், அது வந்து ஆக்சுவல் காஸ்ட். அப்போ 4,800ங்கிறது ஆக்சுவல் காஸ்ட்டு, மைனஸ் 600 அப்படிங்கிறது உங்களுக்கு வேரியன்ஸ் கேலண்டரில். இப்போ அவங்க கேட்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் லேபர் ஹவர் கேட்பாங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு கேல்குலேட் பண்ணலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோ வரும், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 4,800 அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4,800 மைனஸ் 600, அப்போ பார்த்தீங்கன்னா 4,200 வருது. இதுதான் டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஆனால் ஹவு மெனி லேபர் ஹவர்ஸ் யூஸ்டு, 300 லேபர் ஹவர்ஸ். அப்போ 300 லேபர்ஸ்னால் கொஷின் கேட்குறது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் லேபர் ஹவர். அப்போ ஒரு லேபர் ஹவருக்கு வேணும் என்ன பண்ணோம், அப்போ 4,200 டிவைடட் பை 300, அப்போ டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் லேபர் காஸ்ட்டு பர் ஹவர் அப்படிங்கிறது. அப்போ 4,200 டிவைடட் பை 300 போட்டிங்க அப்படின்னா 14 rupees. அப்போ இது வந்து எவ்வளோ வருது, 14 rupees. இதுதான் ஆன்சர். என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ₹14 கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர், இதில் நல்லா கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் எக்ஸ்பிளைன் அண்ட் அட்வர்ஸ் கேட்குறது பார்க்குற ஃபேவரபிள் கிடையாது. அட்வர்ஸ் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அதான் கேட்குறேன். அப்போ எப்போ அட்வர்ஸ் வரும், ஆக்சுவலாக இப்போ எம்ப்ளாயி வந்து அன்ஸ்கில்டு, அதாவது லோயர் வந்து அதாவது ஸ்கில் வந்து கம்மியாக இருந்தால் வரும். அதே சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து குவாலிட்டி நல்லா இல்லை, புவர் குவாலிட்டியாக இருந்தால் வரும். அப்புறம் இன்னும் என்ன வேறு சில இதெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம், எம்ப்ளாயீஸ் வேர் ஆஃப் லோயர் ஸ்கில் அப்படின்றாங்க. அப்போ அதுவும் வரும்.
அன்எக்ஸ்பெக்டட் ஐடில் டைம் ரிசல்டட் ஃப்ரம் சீரீஸ் ஆஃப் மெஷின் பிரேக் டவுன். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஐடில் டைம் எப்போ வரும்? இது வந்து அப்நார்மல் லாஸ், அதாவது மெஷின் பிரேக் டவுன் ஆகும், நார்மல் இல்லை, அந்த மாதிரி இது வராது. அப்போ லோயர் ஸ்கில்லுங்கிறது நார்மல். அதேமாதிரி குவாலிட்டி சில நேரங்களில் என்ன ஆகுது, மெட்டீரியல் கண்ட்ரோல் வாஸ் டிஃபிகல்ட் டு ப்ராசஸ், இந்த மாதிரி இருக்கும். அப்போ அட்வர்ஸ் வேரியபிள் ப்ரொடெக்ஷன் ஓவர் ஹெட் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வரும்னா, எப்போ ஃபாலோயிங் விட்ட இதுவும் அன்எக்ஸ்பெக்டட் இது கிடையாது. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1 and 2 3 1 2 இல்லை 2 3 இல்லை 1 3. அப்போ என்ன ஆகிடும், 1 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, 1 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர். இப்போ இந்த கொஷின் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். பட்ஜெட்டட் சேல்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸினுடைய சேல்ஸ் கொடுத்துருக்கான். எவ்வளோ யூனிட்டு? 18,000 units. At the end of the production process for Xக்கு 10% of the production units are scrap அப்படின்றாங்க. 10%ங்கிறது என்னது? scrap as defective. Opening inventories of X, opening வந்திருக்கு, are budgeted to be, அப்போ ஆரம்பத்தில் இருந்தது வந்து 15,000 units வந்து ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 11,400 units இருக்குது. All inventories of finished goods. அப்படி இருந்தால் நம்ம ப்ரொடெக்ஷன் நம்ம கம்பேர் பண்ண முடியும். must have successfully passed the quality control check. The production budget for மார்ச்சுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பட்ஜெட்? ப்ரொடெக்ஷன் நமக்கு வேணும். ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக நல்லா கவனிங்க. இப்போ 269ல் நீங்கள் ப்ரொடெக்ஷன் வேணும், அதாவது நல்லா கவனிங்க, ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் ப்ரொடக்ஷன், இப்போ எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணுறோமோ க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிட்டோம்னா வர்றது தான் சேல்ஸு. இப்போ ஏன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது சேல்ஸ், பட்ஜெட்டட் சேல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங்கும் இருக்குது நமக்கு, அப்போ ஓப்பனிங்கும் இருக்குது, அடுத்தது என்ன ஆகிடுது, க்ளோசிங்கும் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ சேல்ஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன கொஷின்னா, ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு சேல்ஸ், அதாவது பட்ஜெட்டட் சேல்ஸ். இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டட் சேல்ஸ் 18,000 யூனிட்ஸ். அப்போ 18,000 யூனிட்ஸு சேல்ஸு, இதை போடுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் இன்வென்ட்ரி ஆஃப் த பட்ஜெட்டட் டு பி 15,000. அப்போ ஓப்பனிங் வந்து 15,000 யூனிட்ஸு ப்ளஸ் ப்ரொடக்ஷன் தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம், மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11,400 யூனிட்ஸு. அப்போ 11,400 யூனிட்ஸ். சரி, இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் வேணும்னா நம்ம என்ன செய்வோம், ப்ரொடக்ஷன் வேணும்னா அந்த 18,000 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் இந்த போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 11,400, இந்த 15,000 அந்த சைடு வந்தது அப்படின்னா மைனஸ் 15,000 ஆகிடும். அப்போ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன். அப்போ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அப்படியே பாருங்கள், 18,000 ப்ளஸ் 14,000 மைனஸ் 15,000. ஸோ தட் இஸ் எவ்வளோ வருது பாருங்கள், 14,000. 18,000 மைனஸ் 15 ப்ளஸ் 11,400, சாரி 18,000 ப்ளஸ் 11,400 மைனஸ் 15,000. ஸோ 14,400 வந்துடுச்சு உங்களுக்கு. என்னென்னா இதில் இது வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன். ஆனால் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ இருக்கான், 10% ஆஃப் டிஃபெக்டிவ் இருக்கான். அப்போ 10% டிஃபெக்டிவ் அப்படின்னா மொத்தம் 100%ல் 10% டிஃபெக்டிவ்னா ஹவு மச் பர்சன்டேஜ் சுட் பி, இது வந்து 90%. அப்போ 90% அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம், அப்போ 14,400 டிவைடட் பை 90%, 90 × 100 அப்படின்னு போடலாம். போட்டால் என்ன வருது, டிவைடட் பை 90% அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ, 16,000 அப்படிங்கிறது தான் வரும். அப்போ என்ன வருங்க, என்ன கொஷின் கேட்குறாங்க, இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் எக்ஸ் ஃபார் மார்ச் எவ்வளோ வரணும் அப்படின்னா 16,000 வரணும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர், இதில் பார்த்தீங்கன்னா சிஜி கம்பெனி மேனுஃபேக்சர் ஏ சிங்கிள் ப்ராடக்ட் டீ, அந்த ப்ராடக்ட் வெரி டீ. த பட்ஜெட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த அவுட்புட் ஆஃப் த இது டூரிங் த ஜூன் இஸ், பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ சொல்கிறான், 200 யூனிட்ஸ். அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஈச் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் டி ரிக்வயர் 6 லேபர் ஹவர்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன்
அண்டு எவ்வளோ மணி நேரமா ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6 மணி நேரம் தேவைப்படுது. சிஜி கம்பெனி ஆன்டிசிபேட் இதில் என்ன பண்ணால் இதுதான் முக்கியம். ஐடில் டைம் அதில் வந்து ஐடில் டைம் என்ன வந்துடும்னா 20% ஐடில் டைம் வந்துடும். ஸோ த லேபர் இஸ் பெய்டு ₹7 per hour. த டைரக்ட் லேபர் காஸ்ட் ஃபார் மார்ச் இஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்ஜெட்டட் அப்படிங்கிறது என்ன நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 200 யூனிட்ஸ். சரி, 200 யூனிட்ஸில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் தேவை? 6 hours தேவை. அப்போ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ மணி நேரம் தேவை? 200 × 6 1200 hours தேவை. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு லேபர் ஹவர் எவ்வளோ நம்ம கொடுக்குறோம்? நல்லா பாருங்கள், லேபர் ஹவர்ஸுக்கு ₹7 கொடுக்குறோம். அப்போ 1200 ஹவர்ஸு இன்ட்டு ₹7 அப்படின்னா அதுதான் லேபர் காஸ்ட்டு. அப்போ எவ்வளோ வரும்? 12 × 7 84. அப்போ ₹8400 உங்களுக்கு லேபர் காஸ்ட் வருது. இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன சொல்கிறோம்? ஐடில் டைம் அப்படின்னு கேட்குறேன். ஆன்டிசிபேட் 20% ஐடில் டைம். ஐடில் டைம் அப்படின்னா இப்போ லேபர் இஸ் பெய்டு த டைரக்ட் லேபர் காஸ்ட் பட்ஜெட் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கேட்குறது காஸ்ட் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐடில் டைம் 20% அப்படின்னா ஐடில் டைம் 20% அப்படின்னா மொத்தம் 100% இல்லை, 20% ஐடில் டைம்னா அப்போ ப்ரொடக்டிவிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ? 80. அப்போ 100 - 20 அப்படின்னு பார்த்தா 80%. இந்த 80% தான் இந்த 8400. அப்போ நீங்கள் 8400 டிவைடட் பை 80%. 80% இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? அதுதான் வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது. அப்போ 8400 டிவைடட் பை 80 அப்படின்னு போட்டால் என்ன வருது பாருங்கள்? 10,500 வரணும். வந்திருக்கா பார்க்கலாம்? 10,500. அப்போ 6,720 இல்லை, 8,400 இல்லை. டி ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 10,500 இட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 271. A local authority is preparing cash budget. எவ்வளோ? local authority for the disposal of the department. Which of the following items would not be included in the cash budget? கேஷ் பட்ஜெட்டில் எந்த ஐட்டம் இன்க்ளூட் ஆகாது? நார்மலாக நான் கேஷ் ஐட்டம் இன்க்ளூட் ஆகாது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் த நியூ கலெக்ஷன் இது இன்க்ளூட் ஆகும். டெப்ரிசியேஷன் ஆஃப் த மிஷினரி, இந்த டெப்ரிசியேஷனுங்கிறது எப்பயுமே அதை வந்து நான் கேஷ் ஐட்டம். டெப்ரிசியேஷன் எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம எழுதுவோம், P&L போடுவோம், இருந்தால் கூட அந்த பணம் வெளியே போகாது. அப்போ அதை தான் நம்ம கேஷ் பட்ஜெட்டில் எப்பயுமே கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, அது கேஷ் எவ்வளோ வெளியே போகுது உள்ளே போகுது, டெப்ரிசியேஷனில் வெளியெல்லாம் போகாது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ நல்லா பாருங்கள், would not be included அப்படின்னா இதுதான். அப்போ டெப்ரிசியேஷன் ஆஃப் த மிஷினரி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 272. 272ல் என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க. ஆக்சுவல் அவுட்புட் 1,62,500 யூனிட்ஸ். ஆக்சுவல் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் 87,000 as was exactly budgeted. The actual expenditure of 3 lakhs and 18,000 ஓவர் பட்ஜெட். அதாவது பட்ஜெட்டில் நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை விட 18,000 அதிகமாக இருக்குது. அப்போ பட்ஜெட் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணோன்னா மொத்த யூனிட்ஸ் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ? அப்போ டோட்டல் அவுட்புட் அப்படிங்கிறது 1,62,500 யூனிட்ஸாக அவுட்புட்டு. புரியுங்களா? இது வந்து ஆக்சுவல் அவுட்புட். நல்லா பாருங்கள், இதுதான். ஆனால் இதுக்கு உண்டான செலவு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 87,000 ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இதுக்கு உண்டான செலவு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 lakhs. அப்போ இது ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ 87,000 அப்படிங்கிறது என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன இதில் வந்து அதுவும் என்ன சொல்கிறான்? 80,000 பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம் எவ்வளோ பாருங்கள். மொத்த காஸ்ட்டுங்கிறது பார்த்தா 3 lakhs. இந்த 3 lakhஸில் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறான்? 87. ஆக்சுவல் ஃபிக்ஸட் காஸ்ட் 87,000. அதை லெஸ் பண்ணுங்கள். அதை லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 3 lakhஸில் மைனஸ் 87,000 போட்டிங்கன்னா அப்போ 2,13,000 இருக்குது ஆச்சுங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க? எக்ஸஸாக இருக்குது. எவ்வளோ எக்ஸஸாக இருக்கான்?
18,000 பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்கணும்? அதை லெஸ் பண்ணணும். அப்போ 18,000 நீங்கள் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கணும். அப்போ -18,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,95,000 இருக்கணும். நல்லா பார்க்கணும், 1,95,000 இருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ யூனிட் தயார் பண்ணியிருக்குது? இவ்வளோ யூனிட்டு இருக்கணும். ஆக்சுவலாக எவ்வளோ யூனிட்டு? 1,62,500. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பட்ஜெட்டட் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்டு. இது 1,95,000ங்கிறது காஸ்ட்டு. அப்போ 1,95,000 ரூபா. இதில் ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ வருது? ஆக்சுவலாக 1,62,500 யூனிட்ஸ் தான் தயார் பண்ணணும். அப்போ 1,62,500 யூனிட்ஸு, இது ருப்பீஸு. அப்போ என்ன பண்ணால் ஒரு யூனிட்னுடைய வேரியபிள் காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளோ அப்படின்னு வந்துடும். அப்போ 1,95,000 டிவைடட் பை 1,62,500 அப்படின்னு போட்டால் ₹1.20. இதுதான் ஆன்சர் வரணும். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ₹1.20 இஸ் a கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன் 1 இஸ் a கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 273. 273ல் என்ன சொல்கிறாங்க? ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி that has no production resources இல்லை, அதுக்கிட்ட foreseeable future இருக்குது. The managing director asked the company managers to coordinate the preparation of the budget for the next financial year. இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணால் முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ப்ராடக்ட்டை நம்ம தயார் பண்ணால் எவ்வளோ சேல்ஸ் மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ சேல்ஸ் பட்ஜெட்டை தான் முதல்ல பார்க்கணும். இதுக்கு சேல்ஸ் வருமானம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு கூட்ஸ் இன்வென்ட்ரி பட்ஜெட்டு அப்படிங்கிறது இப்போ ரெண்டாவது இருக்குது பாருங்கள். இதுதான் செகண்டில் வரணும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? கேஷ் பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பணம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது அதை கேஷ் பட்ஜெட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு போடணும். அதாவது எவ்வளோ சேல்ஸ் ஆகும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு கூட்ஸ் இன்வென்ட்ரி எவ்வளோன்னு பார்க்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட், அதுதான் கரெக்டாக இருக்கும் தேர்டு. அடுத்தது இந்த எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணால் நமக்கு ரா மெட்டீரியல் வேணும், அப்போ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் கேஷ் பட்ஜெட்டு. ஸோ கேஷ் எவ்வளோ இருக்குது, நம்மளால் முடியுமா என்ன? அப்போ ஆர்டர் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டரில் வரும்னா 15342 அப்படிங்கிற ஆர்டரில் வரணும். இங்கே அந்த ஆர்டர் தான் கேட்குறாங்க. 2345 இல்லை, 15342. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 15342. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கலாம், இருங்க ஒரு நிமிஷம். அடுத்தது கொஷின் நம்பரில் எஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் செல்ஸ் ஒன் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் பேர் பின்னு பேர். அதுக்கு ஃபார் விச் இந்த டேட்டா செல்லிங் ப்ரைஸ் 28 ரூபா இருக்குது. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ இருக்குது? அப்போ செல்லிங் ப்ரைஸும் வேரியபிள் காஸ்ட்டும் மைனஸ் பண்ணால் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணால் ப்ராஃபிட். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டு சொல்லிட்டாங்க 4 ரூபா அப்படின்றாங்க. அதுவும் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் லெவல். 25,000 யூனிட் நீங்கள் தயார் பண்ணால் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ ஒரு மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ எவ்வளோ வரும்? 1 lakh அப்படிங்கிறது வரும். அப்போ நீங்கள் எப்படி போடணும்னா இங்கே என்ன கேட்குறாங்க? டியூ டு மார்க்கெட் சேஞ்சஸ். இன்னும் கொஷின் முடியல. டியூ டு மார்க்கெட் சேஞ்சஸ் இந்த செல்லிங் ப்ரைஸும் இந்த வேரியபிள் காஸ்ட்டும் ஆர் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ். அப்போ இது என்ன ஆகிடுது? இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, செல்லிங் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த செல்லிங் ப்ரைஸ் வேரியபிள் எவ்வளோ? இது 10% இன்க்ரீஸ் ஆகுது, இது 8% ஆகுது. அப்போ இது 8%, இது 10% இன்க்ரீஸ் ஆகுது, இது 8% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதனுடைய ரேட் என்ன? அப்போ நீங்கள் கம்பேர்ட் வித் த ஒரிஜினல் பட்ஜெட் லெவல் இன் ஆர்டர் டு அச்சீவ் த ஒரிஜினல் பட்ஜெட்டட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆக்சுவலாக நல்லா பாருங்கள். முதல்ல 28 ரூபீஸா? 28 ரூபீஸ் 10% அதிகம். அப்போ 110% அப்படின்னா இது 30 ரூபா. என்ன ஆகிடும்? இப்போ ஒரு நிமிஷம், 30 ரூபா 80 பைசா வரும், 80 பைசே. இது 16 ரூபீஸ் இன்ட்டு 108% அப்படின்னு பார்த்தா 17 ரூபா 28 பைசா வரும். 17 ரூபா 28 பைசா வரும். சரி, இப்போ இந்த 4 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? 2500 யூனிட்டு இன்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் 4 ரூபா அப்படின்னா மொத்தமாக 1 lakh rupees ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ அதனுடைய லெவல் இவ்வளோ ரூபா ப்ரொடக்ஷன், இவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபா உங்களுக்கு இது. அப்போ இந்த கொஷனை நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னா முதல்ல நீங்கள் பாருங்கள் 274ல், அதாவது சேல்ஸ் லெவல் அப்படிங்கிறது நமக்கு
25,000 யூனிட்ஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 28 ரூபா இருக்கா? 28 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த 28 ருபீஸ். வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 16 ரூபா. அப்போ வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது 16 ரூபா, வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது 16 ரூபா. அப்போ 12 ரூபா அப்படிங்கிறது மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் கான்ட்ரிபியூஷன். இப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ தேவை வரும்? டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 16 ரூபா சொல்கிறாங்க. 16 ரூபா வேரியபிள் காஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 × 12, அதாவது இந்த இதிலிருந்து அதாவது மொத்த கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணோம் இல்லையா? 12 ரூபா. அப்போ டோட்டல் காஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 25,000 யூனிட்ஸு, 12 ரூபா கான்ட்ரிபியூஷன். அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 3 lakhs மொத்த கான்ட்ரிபியூஷனில். எப்பயுமே ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டு சேர்ந்தால் தான் டோட்டல் காஸ்ட். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? 1 lakh rupees. அப்போ 1 lakh rupees லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அப்போ லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எவ்வளோ? 1 lakh. அப்போ ப்ராஃபிட் வந்து 2 lakhs. இந்த ப்ராஃபிட் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதே ப்ராஃபிட் அதை தான் சொல்கிறான். செல்லிங் ப்ரைஸ் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் 10% பை ஹவு மச் சேல்ஸ் வால்யூம் சேஞ்ச் கம்பேர்ட் வித் த ஒரிஜினல் பட்ஜெட்டட் லெவல் இன் ஆர்டர் டு அச்சீவ் த ஒரிஜினல் பட்ஜெட்டட் ப்ராஃபிட். ஒரிஜினல் பட்ஜெட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ? இந்த 2 லட்ச ரூபா பட்ஜெட்டு, கான்ட்ரிபியூஷன் வந்து 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபாய்ன்றது ஃபிக்ஸட் காஸ்ட் பண்ணால் இதுதான். அப்போ இந்த ரிசல்ட் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்போ அதுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்? ஆனால் சேல்ஸ் பண்ணும்போது இப்போ புதுசாக பண்ணும்போது ரேட் ஏறி இருக்குது. 28 ரூபாங்கிறது 30 ரூபா 80 பைசா ஆகிடுச்சு. அப்போ 16 ரூபாங்கிறது 17 ரூபா 28 பைசா ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அப்போ அதே கான்ட்ரிபியூஷன் நமக்கு வரணும். சேம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 3 lakhs. ஆனால் அந்த கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சுவலாக இந்த கான்ட்ரிபியூஷன் வரணும்னா இந்த கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ? நீங்கள் பாருங்கள். அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்போ இதில் 30 ரூபா 80 பைசா 30 rupees 80 பைசே மைனஸ் 17 rupees 28 பைசே. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு பார்க்கலாம். எத்தனை யூனிட்ஸ்னா அப்போ இதில் எவ்வளோ வருது? 30.8 மைனஸ் 17.28 ஈக்குவல் டு 13.52. இதில் நீங்கள் இதில் பாருங்கள் அதே 3 lakhs. அப்போ நீங்கள் பாருங்கள். அப்போ 3 lakhs டிவைடட் பை 13.52 அப்படின்னா அப்போ எவ்வளோ யூனிட் வருது? 22,189 யூனிட்ஸ் வரணும். ஆனால் ஆக்சுவலாக அங்கே எவ்வளோ இருக்குது? 25,000 யூனிட்ஸு. நம்ம பார்த்தோம் இல்லையா? 25,000 யூனிட்ஸு. அப்போ 25,000 யூனிட்ஸில் அப்போ 25,000ல் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 22,189 அப்படின்னா 25,000 மைனஸ் 22,189 அப்படின்னா ரெடியூஸ் ஆனது குறைஞ்சிருக்குது 2811. இந்த 2811 எவ்வளோக்கு? 25,000. அப்போ பர்சன்டேஜ் என்ன? அப்போ இவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குது. ஆக்சுவல் ஒரிஜினல் ப்ராஜெக்ட் இது வந்து என்னென்னா 25,000 × 100 அதுதான் பர்சன்டேஜ். அப்போ டிவைடட் பை 25,000 × 100 போட்டிங்கன்னா 11.2 அப்படிங்கிறது 11.244 அப்படின்னு வரும். இதுதான் பர்சன்டேஜ். ஸோ இங்கே இதை இருக்கா பாருங்கள். 10.1 கிடையாது, 11.2 டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா முதல்ல 25,000 இருந்தது, இப்போ 22 சம்திங் தான் வருது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்டான ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 275 என்ன சொல்லலாம்? A company makes a single product and incurs a fixed cost of rupees 30,000 per annum. The variable cost rupees 5. Each unit selling rate வந்து 15. அப்போ 15 செல்லிங் ப்ரைஸ், வேரியபிள் காஸ்ட் 5 rupeesனா கான்ட்ரிபியூஷன் 10. ஆனுவல் சேல்ஸ் டிமாண்டட் 7,000. ஸோ the பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன சொல்லலாம்? அப்போ 275ல் நல்லா கொஷனில் பாருங்கள். நமக்கு தெரியும் என்ன இப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன சொல்கிறோம்? பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு போடலாம். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30,000. அப்போ 30,000 கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வரணும்? கான்ட்ரிபியூஷனில் 15 மைனஸ் 5, அதாவது சேல் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் ப்ரைஸ். அப்போ 10 rupees.
அப்போ கான்ட்ரிபியூஷன் 10. அப்போ 30,000 யூனிட்ஸ் ஐ மீன் ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் 10 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 3,000 யூனிட்ஸ். அப்போ 3,000 யூனிட்ஸ் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், 2,000 units or 3,000 units is the correct answer. Please make note of it. And then question number 276. 276 a company manufactures a single product for which the cost and selling price data as follows. Selling price எவ்வளோ சொல்கிறாங்க 12, வேரியபிள் காஸ்ட்டு 8, அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 4. அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது இதிலே தெரிஞ்சிருது கான்ட்ரிபியூஷன் 4. ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் எ பீரியட் எவ்வளோ சொல்கிறாங்க 98,000. budgeted sales for a period எவ்வளோ 30,000 units. the margin of safety expressed as a percentage of budgeted sales அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம அதில் ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆச்சுங்களா டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வைக்கலாம். சரி, இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன்னா நமக்கு எவ்வளோ வரணும், செல்லிங் ரேட்டு மைனஸ், அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 12 ரூபா, வேரியபிள் ப்ரைஸ் எவ்வளோ 8 ரூபா, அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 4 ரூபா. ஸோ அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, டோட்டல் கான்ட்ரிபியூஷன் மொத்தம் எவ்வளோ சொல்கிறான், எத்தனை யூனிட்டு 30,000 யூனிட்ஸ். அப்போ 30,000 யூனிட்ஸ் அப்படின்னா 30,000 யூனிட்ஸ் இன்ட்டு 4 அப்படின்னா 1,20,000. சரி, இதில் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க 98,000 ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ நீங்கள் 98,000 லெஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது. அப்போ ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே 22,000. அப்போ 22,000 இஸ் த ப்ராஃபிட். அப்போ 22,000 ப்ராஃபிட்டு. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எக்ஸ்பிரஸ் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னா, அப்போ நல்லா பாருங்கள், ஃபிக்ஸட் காஸ்ட்டு இது வந்து என்ன சொல்கிறோம் டோட்டல் கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படின்னா இது என்னது வேரியபிள் காஸ்ட்டு. அப்போ எத்தனை இதில் வேரியபிள் காஸ்ட்டு, அதே சமயத்தில் இதில் என்ன பண்ணுறாங்க 4 வந்து கான்ட்ரிபியூஷன். அப்போ 22,000 டிவைடட் பை 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,500 வரணும் உங்களுக்கு. 5,500 இந்த 5,500க்கு தான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது 5,500. அது பட்ஜெட்டட் சேல்ஸ் இல்லை, பட்ஜெட்டட் சேல்ஸ் எவ்வளோ 30,000. அப்போ 30,000 அதில் அவுட் ஆஃப் 5,500 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,500 டிவைடட் பை 30,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 18 பாயிண்ட் சம்திங் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இல்லை, நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20% இஸ் கரெக்ட் ஆன்சரு. இதை நீங்கள் இதில் நியரஸ்ட் ஆன்சரை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்போ 20%. அண்ட் தென் கொஷின் நம்பர் 277. A company's break-even point 6,000 units. The selling price 90 rupees. Variable 40. What are the company's annual fixed cost அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் ஈவன் பாயிண்ட் வாட் ஆர் த ஆனுவல். இப்போ நமக்கு நமக்கு இருக்கிறது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது புரியுங்களா, எவ்வளோ வேரியபிள் காஸ்ட்டு 40. சரி, அடுத்தது வாட் ஆர் த கம்பெனிஸ் ஆனுவல் ஃபிக்ஸட் காஸ்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். சரி, இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க 6,000 யூனிட்ஸ். அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது 6,000 யூனிட்ஸ். அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னா 90 மைனஸ் 40. ஏன்னா இது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தட் இஸ் கான்ட்ரிபியூஷன். அப்போ எவ்வளோ 50. அப்போ 50. அப்போ நீங்கள் பாருங்கள் கான்ட்ரிபியூஷன் 50. அப்போ வாட் இஸ் த ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ 6,000 இன்ட்டு 50. அப்போ நான் என்ன வருது பாருங்கள் 3 lakhs rupees. ஸோ 3 lakh rupees அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது 3 lakh rupees இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை நோட் பண்ணிங்க, 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 278. ஆஃப்டர் இன்வைட்டிங் டெண்டர்ஸ் ஃபார் த சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் த 2 கொட்டேஷன்ஸ், 2 கொட்டேஷன், அதாவது 2 சப்ளையர் இருக்கான், ஒரு சப்ளையர் Pன்னு இன்னொரு சப்ளையர் Qன்னு. ஆனால் ரேட் எவ்வளோக்கு வாங்குறான், இவங்ககிட்ட வாங்கும்போது ரேட் வந்து ₹2.20, இவங்ககிட்ட வாங்கும்போது ₹2.10. ஆனால் Q கிட்ட வாங்கும்போது ₹2.10 ப்ளஸ் ₹2,000 ஃபிக்ஸட் சார்ஜஸ்.
என்ன ரேட்டோ 2 ரூபா 10 பைசா ஒரு கிலோ அப்படின்னு வச்சுங்க, ஒரு யூனிட்னு வச்சுங்க. அது இல்லாமல் 2000 ரூபா ஃபிக்ஸட் சார்ஜ். இவனுக்கு அப்படி இல்லை, வெறும் 2.2 தான். இவனுக்கு ஃபிக்ஸட் சார்ஜஸ் இல்லை. இர்ரெஸ்பெக்டிவ் நீ எவ்வளோ வேணாலும் யூனிட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் குவான்டிட்டி ஃபார் விச் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் மூலமாக தான் போடணும். ஏன்னா 2 பேர் இருக்கான், 2 பேருக்கு ஒரு என்ன பண்ணலாம். அப்போ ஆர்டர் பண்ண வந்து லெட் த ஆர்டர் பிளேஸ்ட் பண்ணது வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனால் சப்ளையருக்கு ஆர்டர் பண்ணுறது எவ்வளோ பண்ணுறான், ஒரு யூனிட் 2 ரூபா 20 பைசான்னா எக்ஸ் ஆர்டருக்கு எவ்வளோ. அப்போ நீங்கள் ஃபார்முலா என்ன பண்ணலாம், அப்போ நல்லா பாருங்கள், 2 ரூபா 20 பைசா இன்ட்டு எக்ஸ். அப்போனா இது என்ன ஆகிடும், இது வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.2x. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி இதில் என்ன பண்ணுறோம், 2 ரூபா 10 பைசா, அதோட எக்ஸ் சேர்த்துனா என்ன வரும், ப்ளஸ் 2 ரூபா 2.1x அப்படின்னு ஆகிடும். அதோட 2.10 எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.10. அப்போ நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்துனா உங்களுக்கு எவ்வளோ வருது, 2.2x. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் இதில் என்ன சொல்கிறான்னா, ரெண்டுமே இந்த ஆர்டர் ஆஃப் த குவான்டிட்டி பர்ச்சேஸ் ப்ரைஸ் வில் பி த சேம். ஆர்டர் வந்து சேம். அப்போ இவன் ஆர்டரும் சேமு, இவன் ஆர்டரும் சேமு. அப்போ ரெண்டுமே சேம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தனோட ஆர்டர் வந்து மொத்தம் ஆர்டர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுங்க, ஒருத்தனோட ஆர்டர் வந்து 2.2x ஒருத்தனது ஈக்குவல் டு இவன் ஆர்டரும் சேமா. இன்னொருத்தன ஆர்டர் எவ்வளோ, 2.10 அவனுக்கும் எக்ஸ். இந்த ஆர்டரு ப்ளஸ் 2000, இதில் வந்து 2000 ரூபாய் அதிகமாகுது. அப்போ இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறதும் இது 2000 ரூபாய் இவங்ககிட்ட. அப்போ எக்ஸ்னால் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2000 அப்படியே வச்சுங்க. இந்த 2.1x இந்தண்ட வரும்போது 2.2x மைனஸ் 2.1x அப்படின்னு 2000 வரும். அப்போ நீங்கள் இதிலேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2.2x 2.2 மைனஸ் 2.1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1. அப்போ 0.1x வருது ஈக்குவல் டு 2000. அப்போ எக்ஸ் ஆர்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 டிவைடட் பை 0.1 ஈக்குவல் டு அது எவ்வளோ அப்படியே பாருங்கள். அப்போ 2000 டிவைடட் பை 0.1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 யூனிட்ஸ் ஆர்டர். அப்போ ஆர்டர் பண்ணுறது 20,000 யூனிட்ஸ். அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, 20,000 யூனிட்ஸ் இருக்கா பாருங்கள். அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 279. 79ல் நல்லா பாருங்கள், இந்த காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் எ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்ட் இன் எ ஃபேக்ட்ரி அமௌண்ட்ஸ் ஆஃப் 160. 160ல் 75%. 75% 120 வேரியபிள். அப்போ 160 டோட்டல் காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட் வந்து 120. அப்போ 40 வந்து எவ்வளோ, ஃபிக்ஸடு. அப்போ when the production of 10,000 units, when production increases 25%, the cost of production will be. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸோ எவ்வளோ வருது, காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளோ, காஸ்ட்டு பர் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா. அதில் வேரியபிள் எவ்வளோ சொல்கிறான், இதில் வேரியபிள் அப்படிங்கிறது 75%. அப்போ 160ல் 75% 120 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும், 40. அப்போ கான்ட்ரிபியூஷனில் காஸ்ட்டில் வேரியபிள் இவ்வளோ போச்சு அப்படின்னா அப்போ இது வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு வச்சோம். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 40. ஸோ அப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ, மொத்த யூனிட் எவ்வளோ தயார் பண்ணுறோம், 10,000 யூனிட்ஸ். அப்போ 10,000 யூனிட்ஸ் அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ 10,000 இன்ட்டு 40 அப்படின்னா 4 lakhs. 4 lakhs. இதில் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன சொல்கிறான், ப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றான். அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆர்டர் ஏற்கனவே பண்ணுறது எவ்வளோ, 10,000 யூனிட்ஸ். இப்போ வந்து 25% அப்படின்னா எவ்வளோ, அப்போ 10,000 அதில் 25% அப்போ 2,500. அப்போ 12,500 தான் இப்போத்தி ஆர்டர், 12,500. அப்போ நீங்கள் காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் என்ன காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டு 4 lakhs, ஃபிக்ஸட் காஸ்ட்டு 4 lakhs. அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மொத்தமாக எவ்வளோ யூனிட்டு, 12,500 யூனிட்டு. ஆக்சுவலாக வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, 120 அட் த ரேட் ஆஃப் 120. அப்போ 120க்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது. அப்போ நல்லா பாருங்கள், 12,05,000 இன்ட்டு 120 போட்டிங்க அப்படின்னா 15 lakhs. அப்போ 15 lakhs வருது உங்களுக்கு.
அப்போ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ பண்ணணும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 19 lakhs. 19 lakhs. அப்போ 19 lakhs அப்படின்னா அப்போ யூனிட் எவ்வளோ மொத்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ 12,500. அப்போ காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ அப்போ 19 lakhs டிவைடட் பை 12,500 போட்டிங்கன்னா அதுதான் காஸ்ட் பர் யூனிட். அப்போ 19 lakhs டிவைடட் பை 12,500 யூனிட்ஸ் அப்படின்னு போனால் எவ்வளோ வருது 152. அப்போ 152 rupees. இதுதான் கரெக்டான ஆன்சரு. இருக்கா பார்க்கலாம் பாருங்கள். இதில் 145 கிடையாது, 150 கிடையாது, 152 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 152 தானே பார்த்தோம். ஓகே, ஸோ இதையும் அப்படியே நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 280ல் என்ன வருது? 80ல் வந்து பார்த்தீங்கன்னா இன் மேக் ஆர் பை டெசிஷன் இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் டு பை ஃப்ரம் அவுட் சைட் ஒன்லி வென் த சப்ளைஸ் ப்ரைஸ் இஸ் பிலோ த ஃபர்ம்ஸ் ஓன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க என்ன வரும். அப்போ த ஃபர்ம்ஸ் ஓன் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் ஆர் பிரைம் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. வேரியபிள் காஸ்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 181ல் என்ன சொல்கிறாங்க? சாரி 281ல் the budget which is prepared in a manner so as to give the budgeted cost for any level of activity is known as. any level of activity என்ன சொல்லலாம்? எனி லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டினா என்ன? அது ஆக்சுவலாக ஃப்ளெக்சிபிளில் வரும். மாஸ்டர் பட்ஜெட் கிடையாது, ஜீரோ பேஸ் பட்ஜெட்டு கிடையாது, ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டு கூட கிடையாது. அப்போ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 282 டேஷ் இஸ் அ சம்மரி ஆஃப் த ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ஸ் இன் எ கேப்சூல் ஃபார்ம். யார் கேப்சூல் ஃபார்மில் என்ன வரும்? ஆக்சுவலாக எல்லாமே சம்மரி ஆஃப் எல்லா ஃபங்க்ஷனலும் பட்ஜெட் வரும். எப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, பர்ச்சேஸ் பட்ஜெட்டு, கேட்சர் பட்ஜெட்டு எல்லாமே வர்றது இந்த கேப்சூல் ஃபார்மில். என்ன அது மாஸ்டர் பட்ஜெட்டு. ஸோ மாஸ்டர் பட்ஜெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. சாரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 283 டேஷ் இஸ் த டீடைல்டு பட்ஜெட் ஆஃப் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் incorporating both revenue and capital gains. இது வேறு ஒன்றும் இல்லை. ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேஷ் பட்ஜெட்டு தான் உங்களுக்கு வரும். கேபிட்டல் வராது, சேல்ஸ் வராது, ஓவர்டியூ வராது. அப்போ கேஷ் பட்ஜெட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 284ல் என்ன கேட்குறாங்கன்னா ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் XYZ லிமிடெட் ஃபார் எ குவார்ட்டர் எண்டர் 31st June. அப்போ ஜூனில் என்ன? மே ஜூன், அதாவது ஏப்ரல் மே ஜூன், இந்த 3 மாதத்துக்கு உண்டானது. அதில் ஃபிக்ஸட் காஸ்ட்டு கொடுத்தாச்சு, வேரியபிள் காஸ்ட்டு கொடுத்தாச்சு, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. அப்போ செல்லிங் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, அவுட்புட் லெவல் இருக்குது. வாட் வில் பி த ப்ராஃபிட் ஏண்ட்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். கான்ட்ரிபியூஷனில் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 15, வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 10, அப்போ எவ்வளோ 5 rupees. இதுதான் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன். அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா எவ்வளோ தயார் பண்ணுறாங்க? டோட்டல் கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,50,000 யூனிட்ஸ். அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் என்ன? 1,50,000 யூனிட்ஸ் இன்ட்டு 5 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,50,000 இதனுடைய இது வரும். அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? 5 lakhs. அப்போ லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 5 lakhs. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் அமௌண்ட். அப்போ 2,50,000 இஸ் த ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது 2,50,000 இருக்கா பாருங்கள். 2,50,000 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை அப்படியே நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் ஏ. அண்ட் தென் கொஷின் நம்பர் பிவி ரேஷியோ. அடுத்தது 285ல் பிவி ரேஷியோ ஆஃப் எ கம்பெனி இஸ் 50%, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 40%, அண்ட் தென் ப்ரெசன்ட் சேல்ஸ் 30 lakhs. ஸோ த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 40%. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 60%. அப்போ 60% தான் ரெப்ரசன்ட் பண்ணுது எவ்வளோ? ப்ரெசன்ட் சேல்ஸு. அப்போ 60% தான். அப்போ இன் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்போ எவ்வளோ வரும்? அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ப்ளஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஈக்குவல் டு சேல்ஸ்.
மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தெரிஞ்சிருச்சு 40%, பிரேக் ஈவன் பாயிண்ட் 60%. அப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ 30 lakhs. அப்போ 30 lakhஸில் இன்ட்டு 60% எவ்வளோ? ஸோ 60ன்னா அப்போ 18 lakhs. அப்போ 18 lakhs அப்படிங்கிறது தான் 18 lakhs, ஒரு 0 எடுத்துருங்க, 2, ஆமாம் 18 lakhs அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். எவ்வளோ வருது பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர், 18 lakhs. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 286. 286ல் என்ன சொல்கிறாங்க இப்போ நல்லா பாருங்கள். ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஆஃப் PQR ஃபார் த இயர் ended 31st March 4000 units. அப்போ நல்லா பாருங்கள், ப்ராசஸில் போகிறது 4000 units, அதே சமயத்தில் 3000 units அவுட்புட் எடுக்கிறாங்க. அப்போ இன்புட் உங்களுக்கு இது ப்ராசஸ் காஸ்டிங்கில் வருது. இன்புட் 4000, அவுட்புட் எவ்வளோ 3800. அதே சமயத்தில் நார்மல் வேஸ்ட் எவ்வளோ 4000ல் 10%னா 400 units, அதுதான் நார்மல் வேஸ்ட்டு. அப்போ 4000ல் 400 units உங்களுக்கு லாஸ் அப்படின்னா மீதி 3600. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவுட்புட் 3800 வருது. அப்போ அப்நார்மல் கெயின் 200 யூனிட் வருது. சரி, இப்போ இந்த நார்மல் வேஸ்ட் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க? இந்த 400 யூனிட்டை ₹2.50. ஸோ ஸ்கிராப் வேல்யூ இது. அண்ட் தென் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 46,000 இந்த ப்ராசஸுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ராசஸ் காஸ்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ராசஸ் காஸ்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் பாருங்கள். ப்ராசஸ் காஸ்ட் அக்கௌண்ட்டில் இதில் போட்டிங்கன்னா இதில் இன்புட் எவ்வளோ வருது பாருங்கள். இன்புட் சும்மா ரஃபாக போடுறேன். இன்புட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் யூனிட்ஸு, ரேட்டு. இப்போ ரேட் இங்கே தேவையில்லை, டோட்டலாக ஒரே ரேட்டாக சொல்லிட்டாங்க. இன்புட் எவ்வளோ வருது 4000 யூனிட்ஸ். அதில் அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க 46,000. ஸோ அப்போ 46,000 ரேட்டு. ஆனால் ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸு எவ்வளோ யூனிட் 3800 யூனிட்ஸ். நார்மல் லாஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸில் 10% ஆஃப் எவ்வளோ யூனிட் இன்புட்டு 4000ல். அப்போ 4000ல் 10% அப்படின்னா எவ்வளோ 400 யூனிட்டு. அப்போ 400 யூனிட் இது ஃபினிஷ்டுங்கிறது எவ்வளோ 3800. நல்லா பார்க்கணும், 3800. சரி, மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 4200 இந்த யூனிட் வருது. 4200 யூனிட்டில் ஏன்னா இன்புட் எவ்வளோ 4000 தான். அப்போ 200 என்னது அப்நார்மல் கெயின். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கெயின். சரி, இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் தான் அங்கே கேட்குறாங்க. கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, அதாவது அமௌண்ட் ஆஃப் அப்நார்மல் கெயின் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஸ்கிராப்பு நம்ம கால்குலேட் பண்ணல, இந்த 400 யூனிட்டு அது எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ₹2.50. அப்போ இந்த 400 யூனிட்னுடைய ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னா ₹2.50 அப்படின்னா அட் ₹2.50. அப்போ ₹2.50 எவ்வளோ 400க்கு அப்போ ₹1000 இங்கே வந்துடுது. அப்போ டோட்டல் காஸ்ட் ₹1000 வந்துடுது. அப்போ மொத்தமாக காஸ்ட்டு அதே 46,000. அப்போ நம்ம இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், மொத்தமாக டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 46,000, அதில் நார்மல் லாஸ் அது இந்த ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ 1000, அதை நம்ம லெஸ் பண்ணிடணும். டிவைடட் பை இன்புட் எவ்வளோ 4000 யூனிட்டு. ஆனால் இன்புட் யூனிட்டில் நார்மல் லாஸ் எவ்வளோ 400 யூனிட்டு. அப்போ அதை மைனஸ் பண்ணோம் 400 யூனிட்டு இன்ட்டு அப்நார்மல் கெயின் எவ்வளோ 200 யூனிட்டு. அப்போ நீங்கள் அப்நார்மல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வருது இதில் பாருங்கள் 46,000லாம் இப்போ 45,000 டிவைடட் பை 3600 இன்ட்டு 200 இங்கே போட்டிங்கன்னா இந்த அப்நார்மல் கெயின் ரேட் வந்துடும். அப்போ நீங்கள் அதை அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள். 45,000 டிவைடட் பை 3600 இன்ட்டு 200. ஸோ 2500. அப்போ 2500 தான் இந்த ரேட்டு. நல்லா பார்க்கணும், எவ்வளோ ரேட்டு 2500. இதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க ₹2500. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதை அதை டிவைட் பண்ணிங்கன்னா ₹12.50 வரும் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ 200 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் அது. ₹12 யூனிட்டு அட் ருபீஸ் எவ்வளோ, அந்த 200 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 2500. ஸோ அப்போ 2500 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க.
Option 1 is the correct answer. And then question number 287. 287ல என்ன சொல்கிறாங்க, இன் எலமெண்ட் வைஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்றான். எலமெண்ட் வைஸ் ஓவர்ஹெட்ஸில் எது வந்து இன்க்ளூட் ஆகாது. அப்போ எது இன்க்ளூட் ஆகாது? இன்டைரக்ட் லேபர் இன்க்ளூட் ஆகும், இன்டைரக்ட் மெட்டீரியல் இன்க்ளூட் ஆகும், இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் ஆகும், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் தான் இன்க்ளூட் ஆகாது. அப்போ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 288. 288க்கு எப்படி வரும்? when sales increases 40,000 to 60,000, sales increase, அப்போ சேஞ்ச் இன் சேல்ஸ் வந்து 20,000. அதேமாதிரி ப்ராஃபிட் இன்க்ரீசஸ் 5,000. அப்போ நீங்கள் என்ன பண்ண, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ், அதுதான் பிவி ரேஷியோ. அப்போ பிவி ரேஷியோவுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னு பார்த்தா, நல்லா பாருங்கள், அதாவது சேஞ்ச் இன் ப்ராஃபிட், சேஞ்ச் இன் டெல்டானா ப்ராஃபிட், அதே மாதிரி சேஞ்ச் இன் சேல்ஸ். அப்போ சேஞ்ச் இன் சேல்ஸ்னா எதில் வரும்? இன்டூ 100ன்னு போடணும், இன்டூ 100. அப்போ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் எவ்வளோ? அவன் ஏற்கனவே சொல்ல 5,000 ரூபா ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றான். சேல்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 40லேருந்து 60 ஆகுது, அப்போ 20,000. அப்போ 20,000 இன்டூ 100, அவ்வளோதான். அப்போ நீங்கள் இதில் வரும் 5,000 டிவைடட் பை 20,000 இன்டூ 100 எவ்வளோ? 25%. அப்போ 25% இஸ் ஆன்சர். ஸோ 25 ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு, நோட் பண்ணிக்கங்க இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும். 289ல் இன் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்ட் இந்த காஸ்ட் ஆர் அக்குமுலேட்டட் பை அன் ஆக்டிவிட்டி சச் அக்குமுலேட்டட் அமௌண்ட்ஸ் ஆர் கால்டு. இந்த அக்குமுலேட்டட் அமௌண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு காஸ்ட் பூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் டிரைவர் கிடையாது, காஸ்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்போ அதுக்கு பேர் என்ன? காஸ்ட் பூல்ஸ். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 290ல் ஸ்டெப்ஸ் இன் ஏபிசி இன்க்ளூட்ஸ் என்னென்ன? ஏபிசியில் இன்க்ளூட்ஸ் என்னென்ன? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் காஸ்ட், அது கிடையாது. இட் டஸ் நாட் இன்க்ளூட். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் டிரைவர், அது ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டீஸ், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அலோகேஷன் ரேட், அதுவும் இல்லை. அலோகேஷன் ஆஃப் ஆல் ஓவர் ஹெட் காஸ்ட் டு த ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ், அதுவும். அதாவது இதில் என்னென்னா நல்லா பார்க்கணும். இன்க்ளூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் சொல்ல முடியாது, இது மூணுமே இன்க்ளூடு தான். அதாவது என்ன? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் காஸ்ட், இதுவும் இன்க்ளூடு தான். இப்போ என்ன பண்ணோம்? இதுவும் ஆன்சரு இன்க்ளூடு, இதுவும் இன்க்ளூடு, இதுவும் இன்க்ளூடு. தனித்தனியாக கேட்டிருந்தால் அப்படி போடலாம். இப்போ எல்லாமே இருக்கிறனால என்ன பண்ணோம்னா, ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது என்ன இன்க்ளூடுன்னு கேட்குறான், நாட் இன்க்ளூட்னா வேறு மாதிரி வரும். அடுத்தது 291ல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பெனிஃபிட். எது? ஏபிசியில் எது பெனிஃபிட் இல்லை? எது பெனிஃபிட் இல்லை? ஆக்சுவலாக நல்லா பாருங்கள். அக்யூரேட் காஸ்ட் அலோகேஷன், அது பெனிஃபிட்டு. இம்ப்ரூவ்டு டிசிஷன் மேக்கிங் பெனிஃபிட்டு. பெட்டர் கண்ட்ரோல் ஆன் காஸ்ட் ஆக்டிவிட்டி ஆன் காஸ்ட், அதுவும் பெனிஃபிட்டு. ரிடக்ஷன் ஆஃப் பிரைம் காஸ்ட், அது எப்படி ரிடக்ஷன் ஆகும்? அப்போ இதுதான் பெனிஃபிட் இல்லை. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 292 த கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பேஸ்ட் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பேஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டில் தான் என்ன ஆக்டிவிட்டி 50%, 60%, 100% அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இதில் கீ எலமெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி, அப்போ ஆக்டிவிட்டி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, எந்த ஆக்டிவிட்டி டைப்பு, அது குவான்டிட்டி ஆஃப் ஆக்டிவிட்டி, கரெக்டு. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணால் காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, இது ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டில் இது மூணுமே வரும். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு, நோட் பண்ணிக்கங்க. All of the above is the correct answer. And then question number 293. The primary object of cost accounting is, primary objective என்ன? Cost accounting என்ன? Prepare a financial statement. Financial statement இதுக்கு சம்மந்தம் இல்லை. Determine the economic activity of the company, அதுவும் கிடையாது. Ascertain the cost of the product and service, அது கரெக்டு. Audit இல்லை. அப்போ C is the correct answer, அதையும் நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் C. And then question number, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 294ல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் தென் காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தா, காஸ்ட் கண்ட்ரோலுங்கிறது எப்பயுமே ப்ரிவென்டிவ், வருமுன் காக்கிறது. காஸ்ட் ரிடக்ஷன்னா வந்ததுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டே கரெக்டான ஆன்சர் தான். காஸ்ட் கண்ட்ரோல் இஸ் அ ப்ரிவென்டிவ், காஸ்ட் ரிடக்ஷன், அப்போ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. மற்றதை பார்க்கணும் இல்லை, இருந்தாலும் பாருங்கள். காஸ்ட் கண்ட்ரோல் இஸ் அ கரெக்டிவ், அது ப்ரிவென்டிவ் ஆக்சுவலாக.
போத் ஆர் ஐடென்டிக்கல் இல்லை, காஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோசஸஸ் அதுவும் இல்லை. எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது இன் மேனுஃபேக்சரிங் த ப்ராசஸ் நார்மல் லாஸ் இஸ் ட்ரீட்டட் எஸ். நார்மல் லாஸஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக அந்த கூட்ஸ் தயார் பண்ணுற காஸ்ட்லேயே சேர்த்துருவோம். அது எங்கே வருதுன்னு பார்ப்போம். அப்நார்மல் காஸ்ட் அண்ட் டெபிட்டட் டு இல்லை, சார்ஜ் டு த ஸ்பெசிஃபிக் ஜாப் கிடையாது, இன்க்ளூடட் இன் த காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ், இதுதான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. 296ல் when preparing the cost sheet which of the following is excluded from the cost sheet. எது எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனா தவிர்க்கிறது. அது என்ன, டைரக்ட் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது, டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ரைம் காஸ்ட்டில். இது ஓவர் ஹெட்ஸுங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ அது இது வந்து ப்ரைம் காஸ்ட்டில் வர்றது. ப்ரைம் காஸ்ட்டில் வர்றது எல்லாம் என்ன, டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது மட்டும்தான் வரும். ஸோ அடுத்தது 297ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர் இன் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங் எது கன்சிடர் ஆகாது, வேரியபிள் காஸ்ட்டா, ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 298 த பர்பஸ் ஆஃப் சிஏஎஸ் அப்படிங்கிறது நல்லா பாருங்கள். சிஏஎஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும், காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுங்கிறது. அதனால் அது இருந்தால் யூனிஃபார்ம் காஸ்ட் வரும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடை தவிர்க்கலாம். அப்போ நீங்கள் இதில் மேக்ஸிமம் இது 3ல் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக இது எதுக்காக, சிஏஎஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸாக, அடுத்தது ரெடியூஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடா, ஃபினான்ஷியல் இது சம்மந்தம் இல்லை, குளோபல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டாக அது கூட தேவையில்லை, டிட்டர்மினிங் டேக்ஸ் லைபிலிட்டியாக இல்லை, டேக்ஸ் லைபிலிட்டிக்கு ஃபினான்ஷியலில் தான் வரும். அப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறது யூனிஃபார்ம் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் அதான் வரணும். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. சிஏஎஸ் 18 டீல்ஸ் வித் எது டீல் பண்ணோம், 18 எப்பயுமே ரிசர்ச்சை பற்றி தான் பண்ணோம். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் அந்த காஸ்ட்டுக்கு தான் பேர் ஆக்சுவலாக. எது 18. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போ, காஸ்ட் லெட்ஜர் ஒன்லி அப்படி கிடையாது, காஸ்ட் ஜாப் காஸ்ட் ஷீட், காஸ்ட் லெட்ஜர் அண்ட் தென் காஸ்ட் மெமரண்டம், இது கரெக்டாக இருக்குது. காஸ்ட் ஷீட்டு மட்டும் கிடையாது, காஸ்ட் ஷீட்டும் இருக்குது ஆனால் அது மட்டும் கிடையாது. பட்ஜெட் ரிப்போர்ட்டிங் இல்லை. அப்போ ஜாப் காஸ்ட் ஷீட் அண்ட் காஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 301ல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கவர்டு. சிஏஎஸ் 1ல் எது வந்து கவர் ஆகலை நல்லா பார்க்கணும். அதாவது காஸ்ட் பை ஆக்சுவலாக நேச்சர் கவர் ஆகுது, காஸ்ட் பை பிஹேவியர், காஸ்ட் பை ட்ரேசபிலிட்டி, காஸ்ட் பை ஓனர்ஷிப் இதுதான் கவர் ஆகலை. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. என்ன பாருங்க, நாட் கவர்டு அண்ட் சிஏஎஸ் 1 அதில். கொஷின் நம்பர் 302 ஜாயின்ட் காஸ்ட் இன்கர்ட் பிஃபோர் த செப்பரேஷன் பாயிண்ட். அப்போனா என்ன, செப்பரேஷன் பாயிண்டில் இருந்து அது எதுக்கு வரும், சிஏஎஸ் 19 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. சிஏஎஸ் 19ல் தான் காஸ்ட்டு ஒரு இது வந்து ஜாயிண்ட் வருது இல்லை, ஸ்ப்ளிட் ஆஃப் இந்த செப்பரேஷன் பாயிண்ட்டுக்கு முன்ன இருக்கிற காஸ்ட், அந்த காஸ்ட் வந்து சிஏஎஸ் 19. அடுத்தது a company purchases raw materials worth rupees 1 lakh, freight rupees 5,000, handling charges 2,000. as per CAS 6 பிரகாரம் ஒரு மெட்டீரியல் நீங்கள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணால் அது கொடுக்குற ஃப்ரைட்டு, ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கொண்டு வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வர வரைக்கும் உண்டான காஸ்ட்டு. அப்போ CAS 6 பண்ண மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ வரும், 1 lakh + 5,000 ப்ளஸ் 3 ஆட் பண்ணணும். அப்போ 3 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1,07,000 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. 1,07,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் which of the following is a direct material cost under CAS 6? CAS 6ல் எது வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே சொன்னால் ஃப்ரைட்டு டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொன்னோம்லே, அதான் வேஜஸ் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட், ஃப்ரைட்டு பெய்டு ஃபார் ஏ நியூ ரா மெட்டீரியல்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் 305 which of the following should not be included? should not be include பண்ணக்கூடாது. எதில், எம்ப்ளாயி காஸ்ட்டில். CAS 7ல் என்ன பண்ணோம், சேலரி வேஜஸ் இன்க்ளூட் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும், ட்ராவலிங் ரீஎம்பர்ஸ்மெண்ட் அதை கூட ரிட்டர்ன் பண்ணணும், அதை இன்க்ளூட் பண்ணணும்.
டிவிடெண்ட் பெய்டு டு எம்ப்ளாயிஸ் அஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ டிவிடெண்ட் பெய்டு அதையும் நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 306. 306ல் ஏ கம்பெனி ஆர்டர்ஸ் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறான்? 5000 யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஆர்டரிங் காஸ்ட் வந்து 200, கேரிங் காஸ்ட் 5. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன? அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் போடலாம். 2AO அண்டர் த ரூட்டு, அப்போ 2AO டிவைடட் பை C. அப்போ ஆனுவல் எவ்வளோ வருது? 2 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், 5000 யூனிட்ஸு. அப்போ 5000 யூனிட்ஸு. ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ? ஆர்டரிங் காஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஆர்டரிங் காஸ்ட்டு 200 ருபீஸு. 200 ருபீஸ் டிவைடட் பை கேரிங் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கேரிங் காஸ்ட் 5 ரூபான்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அண்டர் த ரூட்டு. இப்போ நீங்கள் இதை நீங்கள் போட்டிங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்துடும். அப்போ 2 × 5000 × 200, அப்போ 20 lakhs. அப்போ 20 lakhs டிவைடட் பை 5 அப்படின்னு பார்த்தா 4 lakhs. அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள், 632.45 வருது. அப்போ நீங்கள் 632 வருதா பாருங்கள், வருது. 100, 1000 இதுதான் வருது. அப்போ 632 யூனிட்ஸ் ரவுண்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 307. ஸோ இஃப் த மினிமம் ஸ்டாக்கு அதாவது சேஃப்டி ஸ்டாக் இஸ் 500 யூனிட்ஸ், லீட் டைம் 10 days, ஆவரேஜ் யூசேஜ் இஸ் 100 யூனிட்ஸ், வாட் இஸ் த ரீஆர்டர் லெவல்? ரீஆர்டர் லெவல் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லலாம், ரீஆர்டர் லெவல் 2 ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படின்னா, சேஃப்டி ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஸ்டாக் 500 ப்ளஸ் நார்மல் கன்சம்ஷன், ஆவரேஜ் கன்சம்ஷன். நார்மல் கன்சம்ஷன் எவ்வளோ வருது பாருங்கள், அதாவது 100 யூனிட் ஒரு நாளைக்கு அப்படின்றான். ஆனால் ஒரு யூனிட்டுக்கு அப்போ அது லீட் டைம் எவ்வளோ? லீடு டைம் அப்படின்னா 10 days. அப்போ 100 × 2 அப்படிங்கிறது 100 × 10 அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல் கன்சம்ஷன். சேஃப்டி ஸ்டாக் அப்படிங்கிறது 500. அப்போ ரீஆர்டர் லெவல் அப்படிங்கிறது வந்து 1000 + 5 1500. இதுதான் வந்து உங்களுக்கு வரும். அப்போ 1500 வருதா பாருங்கள், இந்த மேலேயே வருது, ஃபஸ்ட்லேயே 1500 யூனிட்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர், இன்வென்ட்ரி ஹேஸ் ஸ்லோ மூவிங் மெட்டீரியல் நாட் யூஸ்டு ஃபார் இயர், வாட் சுட் பி டன்? ஸ்லோ மூவிங் நாட் யூஸ்டு ஃபார். அப்போ 308ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எதை சொல்லலாம்? கீப் அட் காஸ்ட், அவைட் யூசேஜ், அதை சொல்லலாமா? இல்லை மார்க் டவுன் டு என்ஆர்வி ஆர் ரைட் ஆஃப் பார்ட்லி, அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ மார்க் டவுன் ஆர் ரைட் ஆஃப் பார்ட்லி, அதை தான் நீங்கள் ஸ்லோ மூவிங் ஐட்டத்தை பண்ணணும். சில மூவிங் வந்து சில மெட்டீரியல் ஃபினிஷ்டு கூட்ஸ் மார்க்கெட்டே போகாது, சேலே ஆகாது, நீங்கள் பாட்டு தயார் வந்தால் லாஸு. அப்போ இதெல்லாம் பண்ண ரைட் ஆஃப் பண்ணுறது, இல்லை மார்க் டவுன் டு என்ஆர்வி, அப்படி இல்லைன்னா ரைட் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ப்ராடக்டை, செலவு கணக்கில் லாஸ் கணக்கில் எழுதி முடிச்சுக்கலாம். 309 இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டேஞ்சர் லெவல் அப்படிங்கிறது என்ன? டேஞ்சர் லெவல்னால் என்ன? லெவல் எபோவா, ஸ்டோரேஜ் காஸ்ட்டாக இல்லை, ஸ்டாக் லெவல் பிலோ விச் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் இஸ் நீடட். அப்போ இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணணும், உடனே பர்ச்சேஸ் பண்ணணும், அப்படின்னா ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். அப்போ அதுதான் டேஞ்சர் லெவல். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 310 இன் செட்டிங் குவான்டிடேட்டிவ் லெவல்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டேஞ்சர் லெவல் விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறான், நல்லா பார்த்துக்கணும், கரெக்ட் எது? டேஞ்சர் லெவல் கிரேட்டர் தேன் ரீஆர்டர் லெவல் கிரேட்டர் தேன் மேக்ஸிமம் லெவலா? மேக்ஸிமம் லெவலுங்கிறது வந்து ரீஆர்டர் லெவலோட பெருசு, ரீஆர்டர் லெவலுங்கிறது மினிமம் லெவலோட பெருசு. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? மேக்ஸிமம் லெவல் கிரேட்டர் தேன் ரீஆர்டர் லெவல் கிரேட்டர் தேன் மினிமம் லெவலில் தான் கரெக்டாக இருக்கணும். ரீஆர்டர் லெவல் மேக்ஸிமம் லெவல் டேஞ்சர் இல்லை, சேஃப்டி ஸ்டாக் கிரேட்டர் தேன் மேக்ஸிமம் ஸ்டாக் இல்லை. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. மேக்ஸிமம் லெவல் கிரேட்டர் தேன் ரீஆர்டர் லெவல் கிரேட்டர் தேன் மினிமம் லெவல், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 311. 311ல் த ஃபாலோயிங் எஸ் த இன்வென்ட்ரி டேட்டா. ரீஆர்டர் லெவல் கொடுத்துட்டுருக்கான், எவ்வளோ? 1500 யூனிட்ஸ். ரீஆர்டர் குவான்டிட்டி கொடுத்தாச்சு, மினிமம் கன்சம்ஷன் கொடுத்தாச்சு, மேக்ஸிமம் கன்சம்ஷன் கொடுத்தாச்சு, லீட் டைம் 10 to 15 days. வாட் இஸ் த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி?
மேக்ஸிமம் லெவல் ஆஃப் இன்வென்ட்ரிக்கு நமக்கு என்னென்ன வேணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் மேக்ஸிமம் லெவல் அப்படின்னு பார்த்தா, ஒரு நிமிஷம் இருங்க. மேக்ஸிமம் லெவல் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன். சரி, இப்போ ரீஆர்டர் லெவல் எவ்வளோ? 1500 கொடுத்துருக்காங்களா? அதான் ரீஆர்டர் லெவல் 1500. ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ? 1200. மினிமம் கன்சம்ஷன் என்ன? 10 to 15 டேஸ்னால் அப்போ 10 மினிமம். புரியுங்களா? அப்போ ஆவரேஜ் கன்சம்ஷன் எவ்வளோனா 80 யூனிட்ஸ். அப்போ 10 into 80 பார்த்தீங்கன்னா 800 யூனிட். அப்போ நீங்கள் பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2700 மைனஸ் 800 அப்போனா எவ்வளோ வரும்? 1900. அப்போ 1900 யூனிட்ஸ் அப்படி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் இருக்கா பாருங்கள். 2001 3000 1900 யூனிட்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கலாம். 312 அப்படின்னா ஒர்க்கர் ஸ்டாண்டர்ட் டைம் 10 hours, ஆக்சுவல் டைம் 8 hours, வேஜ் ரேட் 50 hours, 50 rupees per hour. போனஸ் அண்டர் ஹால்சே பிளான். ஹால்சே பிளானில் போனஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். போனஸ் எவ்வளோ இல்லை, முதல்ல போனஸ் ஹால்சேயில் நீங்கள் முதல்ல எவ்வளோ சேவிங் பண்ணுறான், டைம் சேவ்டுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 10 hours, டைம் டேக்கன் 8 hours. அப்போ டைம் சேவ்டு எவ்வளோ? 2 hours. அப்போ டைம் சேவ்டு 2 hours. சரி, அதை நீங்கள் போடுங்க. 2 hours போனஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? 50% அப்படின்னு போவோம். ஆஃப் எவ்வளோ போனஸ் ஹவர்ஸ்? 2 hours. ரேட் பர் ஹவர் எவ்வளோ? 50. அப்போ 100 ரூபாயில் 50% எவ்வளோன்னா 50 ரூபா. இதுதான் போனஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. டோட்டலாக கேட்டிருந்தால் நீங்கள் பேசிக்னு ஆட் பண்ணணும். இப்போ எவ்வளோனா 50 rupees இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் ஏ கம்பெனி ஹேட் 1200 எம்ப்ளாயீஸ் அட் த பிகினிங், அட் தி எண்டு 1200. அப்போ இது ஒரு லேபர் டர்ன் ஓவரில் வருது. லேபர் டர்ன் ஓவரில் வரணும், ஆவரேஜ் லேபரை கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2 அப்போனா 1400 ப்ளஸ் 1200 2800 டிவைடட் பை 2 அப்படின்னா 1300. அப்போ ஆவரேஜ் அப்படியே வச்சுங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறான்? டூரிங் த மந்த் 50 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட். 50 பேர் வெளியே போயிட்டான், வாலண்டரிலி அவனாக போயிட்டான். அப்புறம் 30 பேரை துரத்தியாச்சு. 30 ஒர்க்கர்ஸ் வேறு டிஸ்சார்ஜ். 100 ஒர்க்கர்ஸ் இது வந்து ஆக்ஷனில் வரும், அது வேண்டாம் நமக்கு, அக்செஷனில் வரும். பட் ஒன்லி 40 வேர் ரீப்ளேஸ்மெண்ட், அது நமக்கு தேவையில்லை. வாட் இஸ் த லேபர் டர்ன் ஓவர் யூஸிங் செப்பரேஷன் மெத்தட் கேட்டிருக்கிறனால உங்களுக்கு செப்பரேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். செப்பரேஷன் எவ்வளோ? 50 பேர் லெஃப்ட்டு, 30 பேர் டிஸ்சார்ஜ், 80 பேர். ஆவரேஜ் எவ்வளோ? அப்போ நீங்கள் பாருங்கள், ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் நான் போடுறேன். ஆவரேஜ் அப்படிங்கிறது ஓப்பனிங் 1200 ப்ளஸ் க்ளோசிங் 1400 டிவைடட் பை 2. ஆவரேஜ் லேபர் அப்படின்னா 2600 டிவைடட் பை 2னா 1300. செப்பரேஷன் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ செப்பரேஷன்? செப்பரேட்டட் வாலண்டரிலி டெபாசிட் 3, டிஸ்சார்ஜு 50, டிஸ்சார்ஜு 30, அப்போ 80. அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? அப்போ 80 டிவைடட் பை 100 1300 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் இது. அப்போ எவ்வளோ வருது, எத்தனை பர்சன்டேஜ் வருது நல்லா பாருங்கள். 80 டிவைடட் பை 1300 இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.15%. 6.15% இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அது இருக்கா பாருங்கள், 6.15. ஆப்ஷன் 1 இருக்குது கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 315ல் எ ஒர்க்கர் இஸ் பெய்டு அண்டர் ரோவான் பிளான். ஸ்டாண்டர்ட் டைம் 20, டைம் டேக்கன் 16, ரேட் 50. வாட் வில் பி த டோட்டல் ஏர்னிங்ஸ்? ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் தான் இது. இதில் நம்ம என்ன பண்ணோம்? எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான்? 16 மணி நேரம். ரேட் எவ்வளோ? 50 ரூபா. அப்போ பேசிக் வேஜஸ் எவ்வளோ? அப்போ மொத்தம் ஏர்னிங்ஸ் எவ்வளோனா பேசிக் வேஜஸ். பேசிக் வேஜஸ்னால் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்குடு. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்குடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குடு. ஸ்டாண்டர்ட் டைம் 20, ஒர்க்கர் இஸ் பெய்ட் ரோ 1, ஸ்டாண்டர்ட் டைம் 20, டைம் டேக்கன் 16 hours. அப்போ 16 into 50. அப்போ இதில் வந்து 16 hours எடுத்துக்கிட்டான் டைமு. ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா. அப்போ 50. இது வந்து பேசிக் சேலரி ப்ளஸ் போனஸ். போனஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ மணி நேரம் ஸ்டாண்டர்ட் டைமு? ஸ்டாண்டர்ட் டைம் 20. அதில் எவ்வளோ நேரம் ஸ்டாண்டர்ட் டைம் எடுத்துக்கிட்டான்? 16.
அப்போ டைம் சேவ்டு என்ன 20 - 16 4, ரேட் எவ்வளோ 50. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 800. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 4 5s are 5 10s are அப்போ 160. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 960 rupees இஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ் அண்டர் என்ன பிளானு? ரோவான் பிளான். அப்போ எவ்வளோ வருது? 960. அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 316. 16ல் which plan says wages based on time saved with a fixed percentage to workers. அப்போ வேஜஸ் பேஸ்ட் ஆன் அப்படிங்கிறது என்ன பிளானில் பண்ணுவோம்? ஃபிக்ஸட் பர்சன்டேஜ். ஹால்சேலில் தான் என்ன சொல்கிறான்? 50% போனஸ்ன்றான். அப்போ ஹால்சேல் பிளான் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதில் தான் ஃபிக்ஸடு. மீதி ரோவானில் என்ன வரும்? எவ்வளோ டைம் சேவ் பண்ணோம், எவ்வளோ டைம் டேக்குன்னு, எவ்வளோ டைம் ஸ்டாண்டர்ட் டைமு, அதுக்கு எவ்வளோ, அதில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம முதல்ல போட்டோமே அந்த சீட். அடுத்தது 317ல் இன் ரோவான் பிளான் த போனஸ் இஸ் கால்குலேட்டட். என்ன கால்குலேட் பண்ணுவான்? ப்ரொபோர்ஷனேஷன் ஆஃப் டைம் சேவ்டு டு ஸ்டாண்டர்ட் டைம். இது கரெக்டு. ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கிடையாது, இது ஹால்சேலுக்கு தான். டோட்டல் அவுட்புட் ப்ரொடியூஸ் கிடையாது, அது வந்து பீஸ் ரேட்டில் வரும். டோட்டல் ஹவர்ஸும் தேவையில்லை. அப்போ ப்ரொபோர்ஷன் இதுதான் கரெக்டான ஆன்சர். ப்ரொபோர்ஷன் ஆஃப் டைம் சேவ் டு ஸ்டாண்டர்ட் டைம், தட் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அதை மார்க் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 318. 18ல் இஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பிகம்ஸ் abnormally high due to emergency courier, how it is treated? என்ன பண்ணலாம்? இது வந்து என்ன பண்ணோம்? abnormally high எக்ஸ்பென்சஸ் வந்து அப்நார்மலாக, நார்மல் கிடையாது. எதனால்? டியூ டு எமர்ஜென்சி. அப்போ அதை நம்ம எதுக்கு பண்ணுவோம்? எப்பயுமே அப்நார்மல் வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஐ மீன் காஸ்டிங் P&Lக்கு. சார்ஜ் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடையாது. இன்க்ளூடட் இன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இக்னோர்ட் இன் காஸ்ட் அக்கௌண்டிங் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் டு த காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் ஏ கான்ட்ராக்டர் பேஸ். கான்ட்ராக்டர் 25,000 ரூபாய் கொடுக்குறாரு. எதுக்கு? ஒன் டைம் ஃபீஸ் டு த பேட்டன்டட் மெத்தட். பேட்டன்ட்னா என்ன? இந்த மிஷின், இந்த பேட்டன்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஜாப்புக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக டைரக்ட் காஸ்ட் தான். ஹவு சுட் திஸ் காஸ்ட் பி ட்ரீட்டட்? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாத? அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸா இல்லை சார்ஜ் டு ஜென்ரல் ஓவர் ஹெட்டா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 320. 320ல் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் 250,000. நல்லா பாருங்கள். budgeted overhead 1,50,000, budgeted machine hours 30,000, and then actual hours 28,000, actual overhead 1,35,000. was overhead over under absorbed or over absorbed? கேட்குறாங்க. அண்டர் அப்சார்பா இல்லை ஓவர் அப்சார்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு நல்லா கவனிக்கிங்க. பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்கிறது பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நல்லா பாருங்கள். பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் 1,50,000. ஸோ 1,50,000 கொடுத்துருக்கிறது. சரி, அடுத்தது பட்ஜெட்டட் மெஷின் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா? பட்ஜெட்டட் மெஷின் ஹவர்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? ஆக்சுவலாக 30,000 ஹவர்ஸ். 30,000 ஹவர்ஸ் பட்ஜெட்டட் மெஷின் ஹவர்ஸ். ஸோ அப்போ 30,000. அப்போ ரேட் பர் ஹவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் மல்டிப்ளை பண்ணால் ₹5. இது நமக்கு வருது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குடு இன்ட்டு 5 அப்படின்னு பார்க்கணும். என்ன ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குடு என்ன? மொத்தமாக ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? அதாவது 28,000 தான் ஆக்சுவல் ஹவர்ஸ். அப்போனா 28,000 ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ₹5. இதுதான் இந்த ரேட்டு. அப்போ எவ்வளோ வரும்? 28,000 இன்ட்டு 5. 28,000 இன்ட்டு 5 அப்படின்னா 1,40,000 வரணும். இதுதான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வரணும். ஆனால் எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள். ஆக்சுவல் ஓவர் ஹெட் 1,35,000 தான் வந்திருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 1,35,000 தான் நம்ம ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறது. அப்போ நீங்கள் இது வந்து என்ன ஆகிடும்? அப்போ இதில் பாருங்கள் 28,000 பட்ஜெட் எடுத்து, அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 இது வந்து என்னென்னா நல்லா பாருங்கள் ஓவர் அப்சார்ப்ஷன். அப்போ நீங்கள் 1,35,000 பண்ணால் போதும், 1,40,000 நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ 5,000 rupees எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ ஓவர் அப்சார்ப் அப்படிங்கிறது தான். அப்போ ஓவர் அப்சார்ப் ஆப்ஷன் ஓவர் அப்சார்ப் கொஷின் நம்பர் இதில் பாருங்கள்
ஓவர் அப்சார்ப் பை 20,000 தானே போட்டோம், சாரி 5,000. இந்த கொஷினை பார்க்குறோம். அண்டர் அப்சார்ப், ஓவர் அப்சார்ப். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3:20 முடிக்கிறோம். அடுத்த கிளாஸ் இன்றைக்கி ஈவினிங் விடுவோம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் நாளை மறுநாள் இருக்குது. விஷ் யூ ஆல் சக்ஸஸ்ஸு. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தில் இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஐ மீன் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் பேட்ச், ஆன்லைன் பேட்ச் வந்து உங்களுக்கு எல்லாமே மினிமமாக தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுலேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களை டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.